5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பல்வேறு எதிர்பார்ப்புகளையும் கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி இருக்கின்றன. வாக்குகள் மூலம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களாட்சி முறை இந்தியாவில் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது என்பது மீண்டும் உறுதியாகி இருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகம் எழுப்புவோர் இப்போது தங்களது தோல்விக்கு அதை காரணம் காட்ட மாட்டார்கள் என்று எதிர்பார்ப்போமாக. எல்லா கணிப்புகளையும் பொய்யாக்கி நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருப்பது மக்களாட்சிக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு ஏமாற்றமாகத்தான் இருக்கும். அவர் எதிர்பார்த்தது போல அளப்பரிய வெற்றியை பெற முடியாததும் குறைந்தபட்சம் தனி பெரும்பான்மை பெற முடியாததும் துரதிருஷ்டம் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. 1977 எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக 144 இடங்களிலும் 1983 NT ராமராவ் தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி 201 இடங்களிலும் தனிப்பெரும்பான்மை பெற்றது போன்ற வெற்றியை விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஈட்ட முடியவில்லை. ஆனால் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக கோலோச்சி வந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு அவரால் முற்றுப்புள்ளி வைக்க முடிந்திருக்கிறது என்பதே மிகப்பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் NTR போல அல்லாமல் கட்டமைப்புள்ள 2 வலிமையான அணிகளை அவர் வீழ்த்தி இருக்கிறார் என்பதை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. 1967 முதல்வராக இருந்த பக்தவச்சலம், 1989 முதல்வராக இருந்த VN ஜானகி, 1996 முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு பிறகு தேர்தலில் தோல்வியை தழுவியிருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். ஒரே தலைமையில் திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றதில்லை என்கிற வரலாறு மீண்டும் தொடர்கிறது. திமுக ஆட்சியின் மீதான பரவலான அதிருப்தியை அதிமுகவிடமிருந்து தாவேகா தட்டி பிடித்துக் கொண்டுள்ள நிலையில் தமிழக அரசியலின் போக்கு இனிமேல் எப்படி இருக்க போகிறது என்பதை உடனடியாக கணிக்க முடியவில்லை. மேற்கு வங்கத்திலும் தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் மக்கள் நிகழ்த்தி இருக்கும் வாக்கு புரட்சி இந்திய அரசியலில் பல மாற்றங்களுக்கு வழிகோலக்கூடும். மக்களாட்சியின் மகோன்னதம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.